Hi friends, welcome to bashaskitchen. bashaskitchenல இன்னைக்கு நம்ம கத்திரிக்காய் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த கத்திரிக்காய் ஃப்ரை ரெசிபி நம்ம எப்பயுமே செய்யற கத்திரிக்காய் சாப்ஸோட ரொம்ப டிஃபரெண்டாகவும் நல்ல ஸ்பைசி அண்ட் டேஸ்டியாகவும் இருக்கும். ரொம்ப சிம்பிளான இந்த கத்திரிக்காய் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த கத்திரிக்காய் ஃப்ரை செய்கிறதுக்கு நான் இங்கே கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். அது இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீளமாக கட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரைக்கு நல்லா இருக்காது. இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள், அப்புறம் கொஞ்சம் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. கத்திரிக்காயில் இந்த மசாலா எல்லாமே நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்தளவு மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதை இப்போ நம்ம எடுத்து ஓரமாக வச்சிடலாம். இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு சூடானதுக்கப்புறமா இதில் கடுகு ஜீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்க வெங்காயம், அப்புறம் கருவேப்பிலை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் இந்தளவு வதங்கினதுக்கப்புறமா இப்போ இதில் நம்ம மசாலா போட்டு எடுத்து வச்சுருக்கிற கத்திரிக்காயை சேர்த்துருங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு அப்படியே எல்லாத்தையும் வதங்க விடுங்க. ஃபுல் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 நிமிஷம் வதங்க விட்டதுக்கப்புறமா கத்திரிக்காய் எல்லாத்தையும் ஒரு சைடு இந்த மாதிரி பேனில் படர விட்டுட்டு மூடி வச்சு ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வேக விடுங்க. ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நல்லா வெந்துடும். இப்போ இதை மறுபடியும் அடுத்த பக்கம் திருப்பி விட்டுட்டு மறுபடியும் வேக விடலாம். இந்த ஸ்டேஜில் எண்ணெய் கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இன்னொரு பக்கம் வேகிறதுக்கும் இதே மாதிரி எல்லாத்தையும் நல்லா திருப்பி விட்டுட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் மறுபடியும் வேக விடுங்க. அவ்வளோதான். இப்போ ஒரு 4 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி கொத்தமல்லி போட்டு இறக்குனீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்பைசியான கத்திரிக்காய் ஃப்ரை தயாராகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, இந்த வீடியோ லைக் கொடுங்க. சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி காய்கறி வகைகள் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பாருங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.